ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம என்ன லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மப்பேடுல தான் ஒரு அழகான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளஸ் வில்லா பார்க்க போறோம். 3 BHKல நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கேன், நான் ஒரு 3 BHK ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்தாச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மப்பேடில் தான் ஒரு அழகான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளஸ் வில்லா பார்க்க போகிறோம். ஸோ ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 ஃபீட்டில் நல்ல வைடான ரோட்ஸ் இருக்குது. சரிங்களா, இந்த ரோட்க்கு மேலேயே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்ட் லொகேஷன் எல்லாமே 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஸோ வீட்டோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ரொம்பவே கிராண்டாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா 3 அடி மேலே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மெயின் டோரை பொறுத்த வரைக்கும், அதாவது மெயின் கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு SSTயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்மளுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 சீட்டர் காரே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷஸாகவே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. உங்களுக்கு போர், சம், செப்டிக் டேங்க் எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 phase EB கனெக்ஷன் பிளான் பண்ணிருக்காங்க. வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி செட் பேக்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பார்க்கிங்க்கு தனியாக ஒரு பெரிய ப்ராடான SSTயில் கேட்டுமே இருக்கு. ஸோ அப்படியே உள்ள வந்துருங்க. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்த் ஃபேஸிங்கில் இருக்கு. சரிங்களா, கேட்டுமே சரி, நம்மளுக்கு என்ட்ரன்ஸுமே நார்த் ஃபேஸிங்கில் இருக்கு. ஸோ அப்படியே உள்ள போயிடலாம். ஸோ வெளியிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி கிரில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நம்மளுக்கு குவாலிட்டியான தீக்குள்ள மெயின் டோருமே வந்திருக்கு. ஸோ லேண்ட் ஏரியா பொறுத்த வரைக்கும் 1098 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,32 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஆல்சோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். சரிங்களா, ஸோ இதோட வந்த உடனே நல்ல ஒரு பெரிய ஹாலாக நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால் நல்லா ஸ்பேஷஸாகவே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து சோஃபா பிளான் பண்ணாலும் சரி, ஆல்சோ நீங்கள் டைனிங் டேபிள் பிளான் பண்ணுறதுனாலும் சரி, அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷஸாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நல்ல பெரிய பெரிய விண்டோஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஹால் பார்த்தாச்சு. ஹால்லேருந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கிச்சன் தான். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எல் ஷேப்பில் கிச்சன் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே நல்லா பெருசாக இருக்குது. உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். கிச்சன் நல்லா ஸ்பேஷஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷஸாக இருக்குது. ஆல்சோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம செட் பேக் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஈஸியாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு சர்வீஸ் ஏரியா இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் ஏரியாவிலும் நம்மளுக்கு ஒரு பேக் சைடில் ஒரு கேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்துடுங்க. ஸோ இப்படி வந்தீங்கன்னா இந்த ஹாலில் நம்மளுக்கு பூஜா யூனிட்டுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த சைடு நம்மளுக்கு பூஜா யூனிட்டுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக கபோர்ட்ஸ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே வந்துருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நல்ல காம்பாக்டான சைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வென்டிலேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு 2 விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில். ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே இருக்குது. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சீலிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பேரிவர் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்துருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொகேஷன் பற்றி சொல்கிறேன். எக்ஸாக்ட் லொகேஷன் பார்க்கும்போது நம்ம மப்பேடில் தான் இந்த 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பேக் சைட்லேயே, அதுவும் 200 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மப்பேடு டு வெங்கம்பாக்கம் மெயின் ரோடில் இருந்தும் ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு பில்டர்ஸ் அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விஷ்ணு பில்டர்ஸ் அவங்களோட நட்சத்திர விழா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட அந்த நட்சத்திர விழா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்து பில்டிங்கே பார்த்தீங்கன்னா நட்சத்திர விழா தான். ஸோ அது சரிங்களா. ஸோ அப்படியே வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ உங்களுக்கு SSTயில் ஹேண்டிலுமே இருக்குது. ஸோ அப்படியே வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காம்பேக்டான லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த லாபி ஏரியா மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிட் அவுட்டுமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த கார்னர்லாம் அழகாக யூனிக்காக நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சிட் அவுட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷஸாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷஸான செகண்ட் பெட்ரூம் இது உங்களுக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வென்டிலேஷன் பர்பஸ் பகலில் நீங்கள் லைட் போடணும்னு அவசியமே இல்லை. நல்லா ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு விண்டோஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா, எல்லாமே ஸ்லைடிங் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இப்படி வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஷஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம் பார்க்கும்போது நல்லா ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ்லாம் பாருங்கள் நல்லா யூனிக்காகவே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனியுமே இருக்குது. ஸோ இந்த பால்கனியை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு பெரிய பால்கனியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வெளியில் பாருங்கள் கிளாஸ் வச்சு அழகாக எஸ்எஸ் ஸ்டீல் வச்சு ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலிவேஷனில் நம்ம பிக்சர் பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எலிவேஷனுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிலேருந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ வந்துடுங்க. ஸோ இதோட லேண்ட் ஏரியா பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸ்பேஷியஸான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஃபிட்டிங்ஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே பிராஸ் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு பெரிய பெட்ரூமாக நம்மளுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டு நீங்கள் இந்த கார்னரில் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்பேஷஸான தேர்ட் பெட்ரூம் இது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா 2 பெட்ரூமே நல்லா ஸ்பேஷஸாக தான் இருக்குது. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக சுற்றி விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கபோர்ட்ஸ்லாம் பண்ணும்போது நிறையா கிளாதிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷஸாக இருக்கும். அதுக்கான ஸ்பேஸ் தான் அது. ஆல்சோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூமும் நம்மளுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இந்த பாத்ரூம்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம டெரஸ்க்கு தான் வந்திருக்கோம். டெரஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனில் டோர் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கவர்ட் கிரில் கேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டெரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட் அவ்வளோ அப்சர்வ் ஆகாது. ஆல்சோ இங்கே பாருங்கள் இந்த கார்னரில் நம்மளுக்கு ஒரு சிட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம சொன்ன எலிவேஷன் தெரியுது பாருங்கள். ஸோ யூனிக்கான எலிவேஷன் இங்கே இருக்குது. ஆல்சோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மாடியிலே வந்துட்டு துணி துவைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம இங்கே பிளான் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. இது சுற்றி பாருங்கள் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். ஆல்சோ விஷ்ணு பில்டர்ஸ் அவங்களோட நட்சத்திர விழா தான் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் அந்த விழாக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த விழா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த பக்கம் வந்திங்கன்னா நம்ம துணிலாம் காய வைக்கிறதுக்கான ஹேண்டில் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 3 BHK ரொம்பவே ப்ரீமியமாக லக்ஸுரியஸாகவே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த வில்லா இதுதான் 3 BHK. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரெண்டல் இன்கம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நம்மளுக்கு 3 ஃப்ளோர்ஸுமே நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு யூனிட் அவைலபிளாக இருக்குது. கீழே ஒரு யூனிட் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட் இருக்குது, ஆல்சோ நம்மளுக்கு தேர்ட் ஃப்ளோர்லேயே ஒரு யூனிட் இருக்குது. ஸோ ரெண்டல் இன்கம் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 60,000 வரைக்குமே பெர் மந்த் இன்கம் வர மாதிரி ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு பார்க்கிங் இருக்குது. சப்போஸ் நம்ம ரெண்டல் விடுறோம் அப்படின்னா இங்கேயுமே நம்ம பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்மளுக்கு ஓனராக இருக்கும் அப்படின்னா நம்ம உள்ளே வந்துட்டு கார் பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்க்கிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்ட் விட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இதுவுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ஓரளவு பார்த்தாச்சு. சரௌண்டிங்ஸ்னு பார்க்கும்போது இங்கேருந்து பெருங்கலத்தூர் ஈஸ்டர்ன் பைபாஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கு நம்ம சொன்ன மாதிரி வெங்கம்பாக்கம் டு மப்பேடு மெயின் ரோடும் இங்கேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஃபிஜி ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, லிடியா ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீனிகேதன் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் சரௌண்டிங்கில் இருக்குது. அண்ட் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, ஆல்சோ MCC காலேஜ், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்மே சரௌண்டிங்ஸில் இருக்குது. சரிங்களா? ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நீங்கள் சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் 3 BHKல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நம்பர் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரியே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன லொகேஷனில், என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி நான் நெக்ஸ்ட் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.